சமூக வலைதள பிரபலங்களை வைத்து மோட்டிவேஷன் என்கிற பெயரில் தேவையற்ற கருத்துக்களை அரசு பள்ளி நிர்வாகங்கள் திணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாணவர்களின் மனநிலை பாழ்படுவதற்கு பள்ளி கல்வித்துறையே துணை போகிறதா? இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு இதோ. அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது? பேசக்கூடாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? மாணவர்களுக்கு சுய ஒழுக்கம், தரமான கல்வி, நேர மேலாண்மை ஆகியவற்றை மட்டும் கற்றுத்தந்து கொண்டிருந்த அரசு பள்ளிகள் சமீப காலமாக தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. சமூக வலைதள பிரபலங்களை வரவழைத்து மாணவர்களின் முன்பு உரையாற்றச் செய்வது, சிறப்பு விருந்தினரின் தனிப்பட்ட கருத்துக்களை மாணவர்கள் மீது திணித்து மாணவர்களின் சுய நம்பிக்கையை இழக்கச் செய்வது என பல தேவையற்ற செயல்களை செய்து வருகிறது. கல்வியை மட்டுமே பெற வேண்டிய மாணவர்கள் தேவையற்ற மன உளைச்சலை பெற இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற காரணம். சமூக வலைதள மோகத்திற்கு சாதாரண பொதுமக்கள் போல பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் அடிமையாகிவிட்டார்களோ என கருத தோன்றுகிறது. இதன் காரணமாக ஒரு காலத்தில் பள்ளிகளில் சிறப்பு அழைப்பாளர்களாக IAS, IPS அதிகாரிகள் தொடங்கி பல முக்கிய துறைகளில் சாதித்த சாதனையாளர்களை வரவழைத்து மாணவர்கள் மத்தியில் சொற்பொழிவாற்ற வைப்பதுண்டு. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், கல்வியின் மூலம் உயர் பதவிகளை பெற்றவர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்துவது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக உள்ளவர்களை பள்ளி கல்லூரிகளுக்கு அழைத்து வந்து உரையாற்ற வைப்பது தவறான முன் உதாரணமாக அமைந்து விடுகின்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட நடிகர் தாமு பள்ளி மாணவிகள் இடையே மோட்டிவேஷன் ஸ்பீச் என பேசுவதும், அதனை கேட்டு பள்ளி மாணவிகள் கதறி அழும் வீடியோவும் வைரலானது. நானாவது மைக்ல பேசுறேன், ஆனா டீச்சருக்கு மைக்கே கிடையாதடா கண்ணு. கடைசி ரோல இருக்கிற மாணவன் வரைக்கும் அந்த வாத்தியாரும் டீச்சரும் தொண்டை தண்ணி கிழிய கத்துறாங்களடா கண்ணு. அவருடைய குரலும் மொழியும் மொழியும் தாண்டா அவங்களுக்கு ஞானமா வருது. எல்லாரும் நிமிந்து உட்கார்ந்து கண்ணை மூடி டீச்சருக்காக, வாத்தியாருக்காக நீங்க எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அப்படி கைகளை வச்சு கும்பிடுங்கடா அவங்க சொந்த கடவுளை. மாணவர்களை அமைதியாக அமர வைத்து அவர்களின் ஆழ்மனதை தொடும் வகையில் குடும்ப பிரச்சனைகள், பெற்றோர், சமுதாயம், நட்பு, கல்வி போன்றவற்றை பேசி குற்ற உணர்ச்சியை தூண்டிவிட்டு அளவைக்கும் காட்சிகள் இணையத்தில் உலா வந்தது. அதற்கு அப்போது கல்வியாளர்களும் குழந்தைகள் நல ஆலோசகர்களும் கடுமையான எதிர்வினையாற்ற பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மாவட்ட கல்வி அதிகாரியின் அனுமதி பெறாமல் யாரையும் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து வரக்கூடாது என்கிற ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இதை சிறிதும் பொருட்படுத்தாமல் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்கிற பெயரில் யூடியூப் சேனலை நடத்தும் மகாவிஷ்ணு என்பவர் அரசு பள்ளிகளுக்கு சிறப்பு விருந்தினராக வரவழைக்கப்பட்டு வருகிறார். அந்த வகையில் சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு சிறப்பு விருந்தினராக மகாவிஷ்ணு மோட்டிவேஷன் ஸ்பீச் என்ற பெயரில் தனிப்பட்ட கருத்துக்களை பேசினார். இந்த பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்தியாவில் 3 லட்சத்திற்கும் மேல் குருகுலங்கள் இருந்ததாகவும் அதன் பின்னால் வந்த ஆட்சியாளர்களால் அழிந்துவிட்டதாகவும் கூறினார். இதை பற்றி பேச தயங்கினதுனாலதான் என் நாடு நாசமாய் போனது, வீணாய் போனது. 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. அனைத்தும் அழிக்கப்பட்டது. முன்பெல்லாம் ஒரு மந்திரத்தை படித்தால் நெருப்பும் மழை பொழியும், நோய் குணமாகும், மனிதர்கள் பறந்து செல்லலாம். இப்படியான மந்திரங்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை சிலர் திட்டமிட்டே அழித்து விட்டதாக நரம்பு புடைக்க மூச்சை பிடித்து கொண்டு பேசினார் மகாவிஷ்ணு. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. அப்போது ஆசிரியர் ஒருவர் பள்ளிகளில் இதுபோல் மூட நம்பிக்கையை விதைக்கும் விதமாக பேசுவது தவறு என தட்டி கேட்டார்.
ஆனால் அதற்கு மகாவிஷ்ணுவோ, நான் பேசக்கூடாது என்றால் பின்னர் எதற்காக என்னை அழைத்தீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சார் தப்புன்னா நீங்க என்னை எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? இந்த மாணவருக்கு நீங்க என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க முதல்ல. நீ என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. இது மறுபிறவி பத்தி பேசுறீங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீக சொற்பொழிவு. ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? கல்வி தரத்துல ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? இந்த அரசு பள்ளியில ஆன்மீகத்தை பத்தி அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேசக்கூடாது. ஏதாவது இருக்கா? லா இருக்கா? ஆமா இருக்கு. லா எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா நான் சொன்னது. அரசு பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களையே அவமானப்படுத்தும் விதமாக பேசிய மகாவிஷ்ணுவின் பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி வேற யார்? இது மட்டுமின்றி மாணவிகளிடையே மகாவிஷ்ணு பேசுவதும் அதை கேட்டும் மாணவிகள் அழுவதும், அதன் பின்னர் மாணவிகள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியரே இவரை பற்றி பெருமையாக பேசுவதும் என அந்த வீடியோவையும் தனது சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார். இதற்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்ததென்பது தற்போது வரை மிகப்பெரிய கேள்வியாகவே உள்ளது. சமீப காலமாகவே தனியார் கல்லூரிகள் இன்ஸ்டாகிராம் பிரபலங்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து வருவதும், அந்த பிரபலங்களும் கல்லூரி மாணவிகளிடம் ரீல்ஸ் செய்வதும் என கல்வி நிலையங்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் காட்சிகள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் தற்போது அரசு பள்ளிகளிலேயே மகாவிஷ்ணு போன்ற ஆன்மீக பேச்சாளர்கள் மூட நம்பிக்கையை பரப்பும் வேலையை தொடங்கியுள்ளனர் என்பதுதான் வேதனை. இவ்வாறான மோசமான சம்பவங்களுக்கு பள்ளி கல்வித்துறையும் உடந்தையா என மக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார். பள்ளியில் இதுபோன்ற மூட நம்பிக்கையை பரப்புவது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என கூறினார். எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்தம் திட்டமாக தெரிவித்து. ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அமைச்சர் அன்பில் மகேஷுடன் எடுத்த புகைப்படங்கள் வெளியாக சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அவர் மீது 4 நாள்களில் நடவடிக்கை பாயும் என அன்பில் மகேஷ் உறுதியளித்தார். மேலும் அசோக் நகர் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசி அதிரடியாக பணியிட மாற்றமும் செய்யப்பட்டுள்ளார். பள்ளிகளில் மூட நம்பிக்கையை விதைக்கும் விதமான இதுபோன்ற செயல்கள் மீண்டும் ஏற்படாத வண்ணம் பள்ளி கல்வித்துறை விளங்க வேண்டும் என்பதே மக்களின் வேண்டுகோள். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் சே மணிகண்டன்.